அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, நம்ம ஊர் ஆலயங்களுக்கு செல்லும் போது அங்கு உள்ள இறைவனை வணங்குகிறோம். அவர்கள் உயரம் அதிகமான இடங்களில் மலையின் உயரத்தில் இருக்கும் போதும் நாம் அவர்களை தரிசிக்க கிரிவலம் செல்கிறோம். அப்படி செல்லும் இந்த கிரிவலம் உருவான வரலாறு என்ன என்பது பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். உலகின் முழு முதல் கடவுளான சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி அவர்கள் முருகன் மற்றும் விநாயகர் அவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது அந்த விளையாடி கொண்டிருந்த பார்வதி தேவி அவர்கள் விளையாட்டாக திரு கைலாயத்தில் உள்ள சிவபெருமானின் 2 கண்களையும் பார்வதி தேவி அவர்கள் 2 கைகளால் கண்களை மூடினார். உடனே அங்கிருந்த அனைத்து தேவர்களும் ரிஷிகளும் அரக்கர்களும் போன்ற அனைவருமே சரி நிலைகுலைந்து போனார்கள். உலகம் முழுவதும் உடனே இருள் சூழ்ந்தது. அனைவரும் கடும் இருளில் தள்ளப்பட்டனர். பக்கத்தில் இருப்பவர்கள் யார் என்று தெரியாத அளவிற்கு கடும் கும்மிரட்டு உலகம் முழுவதும் நிலவியது. அப்போது அதிர்ச்சி அடைந்த விஷ்ணு பெருமான், என்ன நடந்தது, ஏன் இப்படி முழு பகலாக இருந்த இடம் இரவாக மாறியதன் நோக்கம் என்ன என்பது பற்றி தெரியவில்லை. பெரும் ஆபத்து இந்த இடத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறி திகைத்து போனார். ஏனெனில் ஒட்டுமொத்த உலகத்தின் இரவும் பகலும் பரம்பொருளான சிவபெருமானின் 2 கண்களில் அடங்கியுள்ளது. அவரின் பார்வை என்ன திசையில் அடங்கியுள்ளது, அதனை பொறுத்து இரவு பகலாக மாற்றம் பெறும். தேவி அவர்கள் அவரது 2 கண்களையும் மூடிக்கொண்டதால் இந்த பகலானது இரவு முற்றிலுமாக இரவாக மாறிப்போனது. இந்த திடீர் இரவு தோன்றியதால் மொத்த உயிர்களும் கடுமையான துன்பத்திற்கு ஆளாகி நிம்மதி இல்லாமல் உயிர் பயத்தில் கதறி அழுதனர். இப்படி ஒரு பெரும் நிலவை ஏற்படுத்திய பார்வதி தேவி அவர்களுக்கு 4 பாவம் ஏற்பட்டது. மேலும் இந்த பாவத்தை போக்கிக் கொள்ள பார்வதி தேவி அவர்கள் காஞ்சிபுரம் சென்று அங்குள்ள சிவபெருமானை நோக்கி மனதார தவம் புரிந்தார். நீண்ட நாட்கள் கடந்தும் தவம் புரிந்தார். அப்போது அங்கு தோன்றிய பரம்பொருளான சிவபெருமான் காஞ்சிபுரத்தில் தோன்றி, நீ இந்த இடத்தில் தவம் செய்யாதே, திருவண்ணாமலைக்கு சென்று அங்கு நான் இருக்கும் மலையில் தவம் செய்யும்படி பார்வதி தேவி அவர்களுக்கு உத்தரவிட்டார் சிவபெருமான். உடனே சிவபெருமானின் பேச்சை கேட்ட பார்வதி தேவி திருவண்ணாமலை அங்கு சென்று அழகிய மலைகள் சூழ்ந்த பவள குன்றுகள் மலையில் ஒரு பெரிய பரணசாலை அமைத்து அங்கு இருக்கும் கௌதம முனிவரின் அவரின் முழு உதவியோடு பார்வதி தேவி அவர்கள் கடும் தவம் திருவண்ணாமலையில் புரிந்தார். அப்போது அங்கு தோன்றிய மலைமேல் இறைவன் ஜோதி வடிவில் பார்வதி தேவி அவர்களுக்கு காட்சி தந்தார். மேலும் இந்த ஜோதியானது எப்பொழுதும் சுடர்விட்டு இங்கே ஒளித்து கொண்டிருக்கும். மேலும் நீ அதனை சுற்றி வலம் வருவாயாக என்று கூறி, மேலும் இந்த கிரிவலம் நீ முடிந்தவுடன் உமாதேவியான உனக்கு என்னுடைய இடப்பாகத்தை எடுத்துக்கொள் என்று கூறி அருளாசி புரிந்தார். அந்த இடத்திலிருந்தும் மறைந்தார். அதுபோல உமாதேவி இன்னும் பார்வதி தேவி மலையை கிரிவலம் சுற்றி அந்த ஜோதி ரூபத்தில் இருந்த இறைவனை மனதார வணங்கினார். அப்போது உமாதேவி அவர்களின் பாவங்கள் நீக்கப்பட்டு அந்த மலையில் சிவபெருமானுடன் இரவியாக கலந்து போனார். இவ்வாறு இறைவன் சிவபெருமான் தன் மனைவிக்கு திருவண்ணாமலையை சுற்றி பலமுறை கூறியதால் இந்த நேரத்தில் இருந்து அது கிரிவலமாக மாறியது. இவ்வாறு தான் கிரிவலம் தோன்றிய வரலாறு. இந்த செய்தியை ஆன்மீக நண்பர்களுக்கு பார்த்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.